நீ வச்சு அந்த அரியர்லாம் கிளியர் பண்ணிட்டு நீ என்ன தப்புலாம் இப்போ பண்ணி இப்போ ரியலைஸ் பண்ணுறதுங்கிறது வேறு. ஆனால் அரியர் கிளியர் பண்ண அதுவே பெரிய தப்பு தானே. படிக்க வேண்டிய காலத்தில் படிக்காமல் நீ அரியர் வச்சுட்டு ஆனால் ஊரை ஏமாற்றிட்டு ஃபேக் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இன்றைக்கி ஒரு பொசிஷனில் உட்காந்துருக்க. ஸோ நீ அந்த தப்பு பண்ணதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய தப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை நீ முதல்ல சரி பண்ணு. அப்போ தான் உன் லைஃப்பை நீ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிற இடத்துல இவர் திருப்பி காலேஜ் வந்து மிஸ்டேக் சரி பண்ணுறதா நினச்சிட்டு அந்த எக்ஸாம் எழுதுறதோ அந்த அரியர் கிளியர் பண்ண வந்ததோ உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது, என்னால் என் காலேஜ் டேஸ்க்கு போக முடியாது அப்படின்னு அவர் சொன்னதெல்லாம் அவனுக்கு அந்த ஹீரோக்கு எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவர் நோக்கு கூப்பிட்டு வச்சு விருந்து வைக்கிற மாதிரி வந்து அரியர் கிளியர் பண்ணிட்டு போடா அப்படின்னு சொல்கிற இடத்துல இவருக்கு அது ஜலசா வேற இருக்குன்னு சொல்கிற இடம்லாம் செம தக்காதான் இருந்தது மிஷ்கின் சார்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்பா கேரக்டர் வந்து கடைசி வரைக்கும் ஒரு நல்ல அப்பாவா புள்ளைய நம்புற ஒரு நல்ல அப்பாவாக இருக்காரு. ஆனால் அந்த அப்பாவை ஏமாத்திட்டோமே அப்படிங்கிற இடத்துல லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் எல்லாம் நிஜமாவே ரொம்ப டச்சிங்காக இருக்குங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹெவியாக காட்டலை, ஆனால் எவ்வளோ காட்டணுமோ அவ்வளோ காட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா காட்டியிருக்காங்க. அப்போ தப்புன்னு நம்ம சொல்கிற இடத்துல எல்லாருமே லைஃப் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன பொயில ஆரம்பித்து ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணுற வரைக்கும், அவங்கள அவமானப்படுத்துகிற வரைக்கும், இல்லை நம்மளை யாராச்சும் அவமானப்படுத்துறது அப்படிங்கிற இடத்துல ஏதோ ஒரு இடத்துல எல்லா தப்புங்களையும் ஒரு சில தப்புங்களையும் நம்ம கடந்து தான் வருவோம். அப்படின்னும் போது இந்த இடத்துல காலேஜ் படிக்கும்போது இந்த பையன் சரியாக படிக்காததுனால இந்த பையனை அந்த ஒரு பொண்ணு நல்லா படித்த ஒரு பொண்ணு லவ் பண்ணுது. ஆனால் இவன் வந்து மாறவே போகிறதில்ல அப்படின்னு தெரியும் போது அந்த பொண்ணு அந்த லவ்வை பிரேக்கப் பண்ணிட்டு ஒரு மேரேஜ்க்கு போயிடுறா அப்படின்னும் போது இவருக்கு அதை அக்செப்ட் பண்ண முடியாமல் தான் இவர் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு உருட்டி பெரட்டி சொசைட்டியை ஏமாற்றி ஒரு வேலைக்குள்ளே போய் உட்கார்றாரு. அப்போ வந்து திருப்பி அந்த பொண்ணு வந்து இவர் அந்த 48 அரியர் கிளியர் பண்ணும்போது அந்த பொண்ணு திரும்பி வருது அப்படின்னு சொல்லும்போது இவர் 6 மாதத்துக்கு அப்புறம் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. பட் ஆனால் அங்கே வந்துட்டு அந்த பொண்ணு சொல்கிற ரீசன் இப்போ எதுக்கு நீ வந்து அன்றைக்கி என்ன வேணான்னு சொல்லிட்டு தானே போனான்னு இவர் கோவப்படுறதும் அந்த பொண்ணு அந்த இடத்துல தன்னோட ஃபீலிங்ஸை வந்து சாரி சொல்லி அன்றைக்கி நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டு போனது எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த பொண்ணோட தப்பை ரியலைஸ் பண்ணுது. அது வந்து என்ன சொல்கிறது, நான் உன்னை வேணான்னு சொன்னது உனக்கு ஹர்ட் ஆகிருக்கும். பட் ஆனால் நான் நினச்சிட்டேன் உன்னை மறந்துட்டு என்னோட மேரேஜ் லைஃப்பை லீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னால் முடியவே இல்லை. என்னோடய ஹஸ்பண்டும் நல்லவராக இருக்க பட்சத்தில் என்னால் அவரையும் ஏமாற்ற முடியலன்னும் போது எனக்கான ஒரு கில்ட் இருக்குது மனசுக்குள்ளே. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணிவிட்டு கடந்து போயிடலான்னு நினைக்கிறோம். ஆனால் அது உறுத்திக்கிட்டே இருக்குல்ல உள்ள, அது ரொம்ப கஷ்டம் அதை பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சரி இப்போ அந்த கில்ட்டை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா உனக்கு இந்த 48 அரியர் கிளியர் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற இடத்துல அந்த பொண்ணு அந்த காலேஜுக்கு திரும்பி ப்ரொஃபஸராக வருது. எப்படி பார்த்தீங்கன்னா 48 அரியர் கிளியர் பண்ண வர ஒரு ஹீரோ, ஆனால் அவரோட எக்ஸில் அவரே வந்து அந்த காலேஜுக்கு ப்ரொஃபஸராக வராங்க. ஸோ வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த அரியர் எப்படி கிளியர் பண்ணுறாங்க, அந்த பொண்ணு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னும் போது ஒரு கில்ட் ஃபீலிங் ஒருத்தங்களை அந்த கில்ட்டுக்குள்ளேருந்து வெளில கொண்டு வரத்துக்கு என்னெல்லாம்